வணக்கம் நண்பர்களே. இன்று எங்கு பார்த்தாலும் 4 சக்கர வாகனங்கள் பெருகிவிட்டது. இப்பொழுது எல்லோர் வீட்டிலும் கார்கள் வாங்கிவிடுகிறார்கள். காரணம் அதிகமான டிராபிக். டிராபிக்ல நிற்கும் போது அதிகமான பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸ்மோக் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், இப்படி ஏகப்பட்ட பொல்யூஷன் நம்மை சுழற்றி அடிக்கிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்காக கூட கார் வாங்கிக் கொள்கிறார்கள். எல்லோரும் கார் ஓட்டுகிறார்கள். ஆனால் அனுபவசாலி போல யாரும் கார் ஓட்டுவதில்லை. அனுபவசாலிகளுடைய அணுகுமுறையை இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. நீங்களும் கண்டிப்பாக இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கார் ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அனுபவசாலி டிரைவர்கள் மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க டிரைவரா இருக்கலாம், ஆனால் உண்மையான அனுபவசாலி டிரைவர் மாதிரி உங்கள் காரை பயன்படுத்துறீங்களா? காருக்கு எவ்வளவு மைலேஜ் வரணும்? டயர் எப்போ மாற்றணும்? உங்கள் கார் பஞ்சர் ஆனா நீங்க 5 நிமிஷத்துல சரி பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் சர்வீஸ் சென்டர்ல போகாதீங்க. உங்க கையாலேயே சில பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய முடியும். தெரிஞ்சுக்க ரெடியா? நமக்கு எல்லாருக்கும் கார் ஓட்டுறது தெரியும். அப்படினா எல்லாரும் அனுபவசாலி டிரைவர்கள் கிடையாது. சில பேர் நான் லைசென்ஸ் எடுத்துட்டேன், இனிமேல் நான் செம்ம டிரைவர்னு நினைச்சுடுவாங்க. ஆனா உண்மையான அனுபவம் ரோட்டுலதான் கிடைக்கும். நிறைய பேரு எந்த பெட்ரோல் ஸ்டேஷனிலையும் பெட்ரோல் போட்டா சரின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நல்ல டிரைவர் எப்போவும் ஒரு நம்பகமான பெட்ரோல் பங்குக்கு செல்வார். ஏன்னா மிகுந்த கலப்படம் உள்ள எரிபொருள் உங்க காரின் என்ஜினை எளிதில் கெடுக்க முடியும். நீங்க எந்த கார் நல்லதுன்னு என்னை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க காரை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்கன்னு பார்க்கிறதுதான் முக்கியம். பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நிறைய பேரு டயர் பிரஷர் சரியா இருக்கா இல்லையா என்று கூட கவனிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? குறைந்த டயர் பிரஷர் வச்சு ஓட்டினா மைலேஜ் குறையும், டயர் சீக்கிரம் பழுது ஆகும். குளிர்காலத்தில் காலையில் உங்க கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா கேபிள் வாங்கி போய் ஜம்ப் ஸ்டார்ட் செய்யும் ஐடியா உங்களுக்கு இருக்கா? அனுபவசாலி டிரைவர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வைத்திருப்பாங்க. நம்ம கையாலேயே பல கார் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். சர்வீஸ் போனீங்கன்னா மெக்கானிக் என்ஜின் ஆயில் மாத்தணும், பிரேக் ஆயில் மாத்தணும், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணணும், பிரேக் பேட் மாத்தணும், கிளட்ச் ஹைட்ராலிக் பம்பு சர்வீஸ் பண்ணணும், ஸ்டேரிங் பாக்ஸ் பெண்டா இருக்குது. இப்படி சொல்லிக்கொண்டே போவாங்க. நமக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதை உடனே மாத்தணும், எதை கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திக்கலாம் அப்படின்னு நமக்கே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு இருக்கணும். நீங்க வாகனம் ஓட்டுவதற்கு மட்டும்தான் கவனம் பண்ணீங்கன்னா போதாது. டிபன்சிவ் டிரைவிங் கத்துக்கணும். அது என்ன டிபன்சிவ் டிரைவிங்? தற்காப்பு வாகனம் ஓட்டுதல் என்பது விபத்துக்கள் மற்றும் மோதல்களின் அபாயத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டு சாத்தியமான ஆபத்துகளை எதிர்பார்த்து அதற்கேற்ப எதிர்வினையாற்றுவதன் மூலம் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வாகனத்தை ஓட்டுவதுதான் டிபன்ஸ் டிரைவிங். ஒரு அனுபவசாலி ஓட்டுநர் வேக வரம்புகளை மீறாமல் முடிந்தவரை நெருக்கமாக போக்குவரத்துக்கு ஏற்ற வேகத்தை தேர்வு செய்கிறார். போக்குவரத்து அதிக வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தால் குருட்டாம்போக்கா வண்டி ஓட்டும் டிரைவர்கள் பின்னால் வந்தால் ஓட்டுநர்கள் இடது புறம் சென்று வழியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் தாங்களும் அவர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு ஓட்டுகிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாகும். வாகனம் ஓட்டுவதில் தொழில் ரீதியாக திறமை பெற்றவரும் அல்லது வாகனம் ஓட்டுவதில் நீண்டகால அனுபவம் கொண்ட ஒருவர் ஓட்டுவதில் பல மாறுபட்ட திறமைகள் இருக்கும். அதில் முக்கியமானது விபத்து ஏற்படாமல் தடுத்து ஓட்டும் ஓட்டுநர்கள், ஒரு வாகனத்தை பின்தொடரும் தூரத்தை கண்காணித்து ஓட்டும் ஓட்டுநர்கள், மற்ற வாகன ஓட்டுநர்களிடமிருந்து சிறிது தொலைவில் பிரிந்து ஓட்டும் ஓட்டுநர்கள். அடுத்த வீடியோல டிபன்சிவ் வண்டி எப்படி ஓட்டுவது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதில் இருக்கும் விஷயங்கள் நடைமுறையில் அதிகமானோர் உபயோகப்படுத்துவதில்லை. காரணம் அதை அவர்களுக்கு யாரும் சொல்வதில்லை.
அடுத்த வீடியோவில் டிபென்சிவ் டிரைவிங் பத்தி விரிவாக பார்க்கலாம். ஒரு டிபென்சிவ் ஓட்டுநர் அனைத்து சாலை போக்குவரத்து அடையாளங்கள் மற்றும் சின்னங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார், அதன்படி வாகனத்தை இயக்குகிறார். ஒரு டிபென்சிவ் ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதற்கு சரியான அணுகுமுறையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இவை பொறுமை, அக்கறை, திறமை மற்றும் பிற பாதசாரிகள் மற்றும் மற்ற 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்களையும் அக்கறையுடன் பார்த்து ஓட்ட வேண்டும். டிராபிக்லேயும் சிக்னல்லேயும் வண்டியை எப்படி நிப்பாட்டுவது? நமக்கு இருபுறமும் உள்ள வாகனங்களின் இயக்கத்தை கணிக்க வேண்டும். மழையில் எப்படி பாதுகாப்பாக ஓட்டணும்? இது எல்லாம் அனுபவசாலி டிரைவர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சு வைத்திருப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை சொன்ன ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு அனுபவசாலிகள் போல வண்டியை ஓட்டுங்கள். இனி நீங்கள் கார் ஓட்டுவது புரொஃபஷனல் போல இருக்கணும். நல்ல டிரைவர் ஆவதற்கு அனுபவத்தோட சேர்ந்து இந்த டிப்ஸ்களும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா, உங்கள் கார் உங்கள் கவனத்தில இருக்கணும். அப்போதான் அது உங்களுடன் நீண்ட காலம் இருக்கும்.